நல்லா படிக்கிறடா மயில், சூப்பரா படிக்கிறடா. சின்ன பாப்பா சின்ன பாப்பா அந்த இருக்கிறா, சும்மா படிச்சுட்டு இருக்கிறா. ஏபிசிடி ஏதோ ஒன்று அதுவா படிச்சுட்டு இருக்குது. ஏதோ அவளுக்கு தெரிஞ்சதை படிச்சுட்டு இருக்கிறா. பக்கத்துல தான் உட்காந்துருக்குறா. போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நோட்டு புக் எடுத்துட்டு ஏதாவது எழுதுன்னு சொன்னேன். ஒரு முடிவு பண்ணிட்டீங்க போல, நீயா நானாவா பார்த்துக்குருவோன்னு. ஆமா ஆமா, நான் சாமி கும்பிட போயிருந்தேங்க. என்ன ஒரு அதிசயம் சந்தனகுமார் ப்ரோ, என்ன இன்னைக்கு சாமிலாம் கும்பிட போயிருக்கீங்க, அதிசயமா இருக்குது. செவ்வாய்க்கிழமை முருகன் தரிசனமா? உங்களை பத்தி தான் பேசுறாங்க, நான் உங்களை புகழ்ந்துகிட்டே இருக்கிறேனாமா அப்படின்னு பாமா சிஸ்டர் என் கூட சண்டைக்கு வராங்க. நாங்க தான் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க, நீங்க என்ன சந்தனகுமாரே சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க தானே ப்ரோ என்ன தேடுறீங்க, அதனால நான் சொன்னேன். அதுக்கு பாமா சிஸ்டர் அப்படி சொல்றாங்க. சந்தனகுமார் ப்ரோ படுத்துக்கோ, படுத்துக்கோ, இப்படி படுத்துக்கோ. சமத்தா படுத்துக்கிட்டா, நல்ல குட்டிமா மயில். நான் கோவிலுக்கு போகலைங்க, ரேணுகா லைவ்ல காமிச்சாங்க, அதை பார்த்தேன். ஓ அப்படியா, ஓகே ஓகே ப்ரோ. அங்க போயிட்டீங்க, இங்க வந்துட்டு எல்லாரும் என்ன சொல்றாங்க, உங்களை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. வெரி குட் பாப்பா. எஸ் சிஸ்டர். பக்கத்துல உட்காந்துட்டு ஏபிசிடி படிச்சுட்டு எழுதிட்டு இருக்கிறா, சமத்தா உட்காந்துருக்கா. எதுக்குடா இன்னும் யாரையும் காணும்? மகேஸ்வரி சிஸ், சந்தனகுமார், நான் இங்கே தான் இருக்கேன். பொய் சொல்லாதீங்க, நேரைக்கும் அங்கே இருந்துட்டு இங்கே தான் இருக்கேங்கிறீங்க. சந்தனகுமார் ப்ரோ, உங்களை தானே சொல்லிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் என்னென்னா அங்கே போயிருக்கீங்க. நான் என் தங்கத்துக்கிட்ட சொல்லி நல்லா அடி கொடுக்க சொல்கிறேன். சந்தனகுமார் ப்ரோ, உங்களை பெருமையாக சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் என்னென்னா வேறு லைவில் போயிட்டு இப்போ வந்திருக்கீங்க. ஓகே பாய் சிஸ்டர், மீண்டும் சந்திப்போம். ஓகே செல்லதுரை ப்ரோ, மிக்க நன்றி. சென்று வாருங்கள். போய் சமைச்சிட்டிங்களா இல்லை இனிமேல் தானா? ஏ சந்தனம் ஒன்ன பாமா சிஸ், என்னாச்சு? பாமா அவரிடம் சொல்லுங்க, நீங்களே கேட்டிருக்க வேண்டியதானே அப்படின்னு ஃபேஸ் லைவ் போடலைன்னு. அதானே, அதுதான் நானும் கேட்டேன். நீங்க என்ன கேட்கவா செஞ்சீங்க? சந்தனகுமார் ப்ரோ தான் என்னை கேட்டாங்கன்னு சொன்னேன். சந்தனகுமார் ப்ரோ, நான் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். என்னாச்சு, என்ன எதுவும் பிரச்சனையா, ஏன் லைவ் போடலன்னு என்னைக்காவது கேட்டிருப்பாங்களான்னு கேளுங்க. நான் போட்டால் பேசுவாங்க, போடலன்னா வேறு லைவுக்கு போயிடுவாங்க. அவ்வளோதான் சந்தனகுமார் ப்ரோ. நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க, அவங்ககிட்ட எத்தனைக்கும் என் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, என் ஃபோன் நம்பர் இருக்குது, என் இன்ஸ்டா ஐடி இருக்குது. ஒன்றில் கூட கேட்கல. டீயும் தேங்காய் பண்ணும் சாப்பிட்டு கொண்டு இருந்தேன் கலையவர்களே. டீயும் தேங்காய் பண்ணுமா? அச்சச்ச, நல்லா இருக்குமா? வெறும் சாதா பண்ணு தானே நல்லா இருக்கும், டீக்கு தேங்காய் பண்ணு நல்லாவா இருக்கும்? நான் சாப்பிட்டதில்லை, சாதா பண்ணு வச்சு சாப்பிட்ருக்கேன், நல்லாயிருக்கும். ஏ சந்தனம், நான் ஷாப்பில் இருக்கேன், என்னால் ஃபோன் எதுவும் யூஸ் பண்ண முடியல அப்படிங்கிற. நம்பிட்டோம் சிஸ்டர், நம்பிட்டோம். பாருங்க சந்தனகுமார் ப்ரோ, என்னை கேட்கலாம்ல அவங்க ஒரு வார்த்தை, என்ன கலை சென்னையிலேருந்து வந்துட்டிங்களா, எப்படி இருக்கீங்க, என்ன ஏது என்னாச்சு, இப்போ லைவ் போட மாட்டேங்கிறீங்க, இப்போ சரியாக பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கூட என்னை கேட்கல சந்தனகுமார் ப்ரோ. இப்போ சொல்கிறாங்க நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, இல்லை என் மைக்கிட்ட சொல்லிடுவேன், என் உடன்பிறப்பிட்ட சொல்லிடுவேன்னு இப்போ போய் பேசுகிறாங்க, எல்லாமே பேசுகிறாங்க. அப்போ என்கிட்ட யாருமே கேட்கல என்னன்னு கூட. நீங்கள் கூட நேற்று ஒரு நாள் நான் சைலண்ட் லைவ் போட்டேன் நைட்டுன்ட்டு, உடனே என்னாச்சு சைலண்ட் லைவாக போடுறீங்கன்னு சொல்லி இன்றைக்கி மெசேஜ் பண்ணீங்க தானே, அதனால தான் இன்றைக்கி நான் ஃபேஸ் காட்டி லைவ் போட்டேன். சந்தனகுமார் ப்ரோ பாவம் நம்மகிட்ட கேட்குறாங்க, அவங்ககிட்ட சொல்லிடலாம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டுன்ட்டு நான் உடனே இன்றைக்கி வந்துட்டு லைவ் போட்டேன். சரிங்களா? இல்லைன்னா இப்போயும் சைலண்ட் லைவ் தான்